ஆட்டி போட்டு விட்றோம், அதெல்லாம் தெரியும். பார்த்துட்டு எல்லாமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அவ்வளோதான். சூப்பர் தாத்தா, சூப்பர் தாத்தா. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைட் அமுத்துங்க, பெல் அமுத்துங்க. வெந்தய களி செய்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு 50 கிராம் வெந்தயம், கொஞ்சோண்டு உளுந்தம் பருப்பு. நைட்டேமு ஊற வச்சுக்கணும். நைட்டு ஊற வச்சா அரிசியை ஆட்டியாச்சு. மண்டை ஏற்கனவே சர்க்கரை கலந்துருக்கு. போட்டிங்களா? மண்டவெல்லம் போட்டிங்களா? போட்டேன். சரி. கரும்பு சர்க்கரை இல்லை மண்டை வெல்லம் போட்டு கலந்துக்கோங்க. மண்டை வெல்லமே போட்டுக்கலாம். அதுவே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது போதுமாம்மா நமக்கு? சரியா போகும். இது எத்தனை பேருக்கு வரும்? 5 பேருக்கு வரும். இதில் மரச்சக்கு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம மரச்சக்கு எண்ணெய். சரி சரி. வடச்சட்டியில் ஊற்றிக்கிடணும். அளவு கொஞ்சம் 100 மில்லி. அவ்வளோ ஊற்றினா போதும். எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக நிறையா ஊற்றிடக்கூடாது. சரி. அடுத்து என்ன பண்ணோம்? கரையணுமா நல்லா? இல்லை இல்லை, கூட மாவில் போட்டு ஆட்டிடலாம். அப்படி இந்த வடச்சட்டியில் இந்த மாவை ஊற்றணும். மாவை ஊற்றி கட்டி சேர விடாமல் கிண்டிக்கிட்டே வரணும். எண்ணெயில அப்படியே நீங்க இது பண்றீங்க? எண்ணெயில தான் அப்படி ஊற்றணும். அப்போதான் அரைச்ச மாவு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எண்ணெயில ஊற்றி விடணும். எண்ணெயில ஊற்றி கிண்டணும். மிக்ஸ் ஆயிருமா அது? ஆயிரும். வெந்தய களி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடியான எப்படி கண்டுபிடிப்பீங்க? கலர் மாறிடுச்சு. இல்லை அப்படின்னா இந்த தண்ணியை தொட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது. தண்ணியை தொட்டு தொட்டா கையில் ஒட்டாது? கையில் ஒட்டாது. நல்லா வந்துருச்சு. கலர் மாறிடும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கலர் மாறிடும். கட்டி சேர விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. இது சாப்பிட்டா என்னென்னலாம் நல்லது? அதான் வயிற்று புண்ணு வராது, வாய் புண்ணு, குடல் புண்ணெல்லாம் ஆற்றும், சூடை தணிக்கும். முதல்ல வெந்தயம் சேர்க்கறதுனால. வெந்தயம்னா குளிர்ச்சி. வெந்தயம் நிறைய எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. சூடான வெந்தய களி ரெடி ஆயிடுச்சுங்க. நடுவில் புளி பறித்து நல்லெண்ணெய் ஊற்றி அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு வந்து வெந்தய களி ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. ஸோ அதை வந்து தாத்தாட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ண போகிறோம். தாத்தா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு. வாங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தாத்தா சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? உங்கள் மகன் வந்து கேட்டு சொன்னாங்க, நீங்கள் தான் வந்து இந்த டிவிலாம் பார்ப்பீங்கல்ல, சமைச்சு கொடுத்தாங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, சாப்பாடு எப்படி இருக்கு மார்க் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ நீங்க மார்க் போடணும். 10க்கு எவ்வளவு மார்க்குன்னு போடணும் இப்போ. ஆமா, பாக்குறவங்க இல்ல, சாப்பிட்டு பாக்குறவங்க தான் மார்க் போடணும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எத்தனை மார்க்குன்னு சொல்றீங்க,
சரியா? சாப்பிடுங்க. எத்தனை மார்க் போடலாம்? 10க்கு 8 போடலாம். 10க்கு 8 போடலாமா? ஏன் 2 மார்க்கு மிச்சம்? என்னாச்சு? ஃபுல்லா போடக்கூடாது. நல்லா விவரமா தான் இருக்கீங்க. ஃபுல்லா போட்டா இப்ப என்னவா? எங்க அம்மா கஷ்டப்பட்டு வெந்தயக்களி செஞ்சிருக்காங்க. 10க்கு 8 போட்டாச்சு. 10க்கு 8 போட்டா போதுமா? சரி சாப்பிடுங்க. இது வாரம் ஒரு முறை சாப்பிட்டா உடம்பு நல்லது இருக்கும். முன்னாடி நாங்கெல்லாம் இது வாரம் ஒரு முறை நெதம் கம்மங்கூழ் அதெல்லாம் சாப்பிட்டு இந்த உடல் தெம்பா இருக்கு. எல்லாம் சும்மா ஏதாவது சாப்பிட்டு 40 வயதுலேயே நடக்க முடியல. இப்போ நமக்கு 82 ஆயிடுச்சு. அப்பயும் தைரியமா வேலை. அப்ப கிடைக்கிற இப்ப கிடைக்கணும்ல, கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்க சாப்பிட்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். கிடைக்கல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க செஞ்சு கொடுக்கணும்ல. வாரம் வாரம் கம்மங்கூழ் நீங்க மட்டும் குடிச்சிங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணோம். அதில் கிடைச்சது அதில் சாப்பிட்டோம். எங்கே கிடைக்குது? இப்போ நாங்கள் பயம் மடங்கி விவசாயம் பண்ண முடியல. அப்படி இருக்கு. நல்லா ஆம்சை காட்டுங்க. நீங்கள் அந்த காலத்தில் எப்படின்னீங்க? நாங்களும் ஆம்ஸ்லாம் வச்சுருக்கோம். இப்போ தாத்தா சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அவர் ஏதோ சொல்லணும்னு சொன்னார். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தாத்தா என்ன சொல்கிறீங்க? இந்த வெந்தயக்களி நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடணும். பேராண்டி வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புகிறான். அதனால் இதை சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க.